ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அவங்கள ஆளுகளை செட்டப் பண்ணி அனுப்புறாங்க தியேட்டருக்கு. ஒரு 10 டிக்கெட் எடுத்து அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் வச்சு அவங்ககிட்ட கேட்க வேண்டியது. அவங்க இருந்துட்டு ஐயா படு மொக்க காதுலலாம் ரத்தமெல்லாம் வருது அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. கூலிக்கு வந்துட்டு ஒரு கலவையான விமர்சனங்கள் பெற்று வந்துகிட்டு இருக்கு. எந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வரல சமீபத்தில். இதுக்கு முன்னால் வந்த கோட்டு படத்துக்கு கலவையான விமர்சனம் வரலையா? வந்தது. வசூல் ஜெயிச்சு அந்த படம். இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் வந்திருக்குது. பெரிய கலவையான குட்பேடக்கிளை கலவையான விமர்சனம் தான் வந்தது, ஜெயிச்சது வசூலில். சும்மா தேவையில்லாமல் எல்லா படத்தையும் மற்ற ரகமாக விமர்சிக்க வேண்டியது. இன்னமும் இவங்க தான் சினிமாவே கண்டுபிடிச்சவங்க மாதிரி. லியோ விட வெற்றி படம், நம்ம ஏன் லியோ கூட கம்பேர் பண்ணணும்? தேவையே இல்லையே. இப்போ லியோனுடைய விமர்சனம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களே லியோ எல்லாம் வெற்றி பண்ண யாராவது சொன்னீங்களா? யூடியூபர்ஸு எல்லாருமே அது ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் கொடுத்து. கலவையான விமர்சனம் இல்லை, நீங்கள் சொல்கிறது மட்டமான விமர்சனம். டெஃபரெண்டாக கமர்ஷியல் ஹிட் இந்த படம். 4 நாள் தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்லையும் அரங்கேற்ற காட்சியாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் வசூல் குறையில. கூலிக்கான இந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும், ஒரு எதிர்பார்ப்பா இருக்கட்டும், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு அது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் தான். 20 வயசுல நடிக்க வந்துட்டு 70 வயசுலயும் வந்துட்டு அந்த இடத்துல தக்க வச்சிருக்காருன்னு போட்டுக்கிட்டுனா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவரோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அது. இன்னைக்கு அவர் வந்து சின்சியரா கமர்ஷியலாக தன்னுடைய படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னை நம்பி பணம் போட்டவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் அது நல்லபடியாக வந்து வேலை செய்கிறாரு. அந்த சக்ஸஸ் அவர் கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கூலி முதல்ல உங்க தியேட்டர்ல படம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ கூலிக்கு வந்துட்டு ஒரு கலவையான விமர்சனங்கள் பெற்று வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வரல சமீபத்தில். பெரிய வசூலான எல்லா படத்துக்கும் கலவையான விமர்சனம் வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்த கோட்டு படத்துக்கு கலவையான விமர்சனம் வரலையா? வந்தது. வசூல் ஜெயிச்சு அந்த படம். இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் வந்திருக்குது. பெரிய கலவையான குட்பேடக்கிளை கலவையான விமர்சனம் தான் வந்தது, ஜெயிச்சது வசூலில். இந்த விமர்சனத்தை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. இப்போ இந்த யூடியூப் விமர்சனம் கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போயிடும். ஜனங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா சும்மா தேவையில்லாமல் எல்லா படத்தையும் மற்ற ரகமாக விமர்சிக்க வேண்டியது. இன்னமும் இவங்க தான் சினிமாவே கண்டுபிடிச்சவங்க மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னா அவங்களே தியேட்டருக்கு வர மாட்டாங்க. இவங்க சொல்கிறது கேட்டு அவங்களும் படத்துக்கு வர்றது கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா இவங்களுடைய ரிவ்யூஸ்க்கும் படத்தோட வசூலுக்கு சம்மந்தமே கிடையாது. டெஃபரெண்டாக கமர்ஷியல் ஹிட் இந்த படம். 4 நாள் தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்லையும் அரங்கேற்ற காட்சியாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் வசூல் குறையில. பொதுவாக என்ன ஆகும்னா 4 நாள் லீவு முடிஞ்சுன்னா 5ஆவது நாள் டபார்னு இறங்கும். படம் சுமாராக இருந்ததுன்னா அப்படியே காணாமல் போயிடும். 80% 90% அந்த லீவில் வசூல் இருக்கும். திடீர்னு திங்கக்கிழமைக்கு 20% போயிடும். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இந்த படம் வந்து 70% 75% இருக்குது வசூலில். ஒன்றும் குறையில. அதனால் சும்மா இவங்க விமர்சனத்தில் இவங்களே பேசிகிட்டு இருக்க வேண்டியதுதான். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சினிமாவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் பார்த்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, படம் எப்படி இருக்குங்க அப்படின்னு. அவங்க நல்லா இருக்குன்னா போகிறாங்க, நல்லா இல்லை சார் போகாதீங்க சார்னா போக மாட்டாங்க. அவங்க யாரும் விமர்சனத்தை பார்த்தாலும் வர்றது கிடையாது. இது காலங்காலமாக இப்படி தான். இப்போ உங்களுக்கு இப்போ கூலி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை அது எந்த மாதிரி? நான் படம் பார்க்கவே இல்லை. நான் வந்து சமீபத்தில் வந்து என்ன இந்த கூட்டமாக இருக்கிற நேரத்தில் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் மெதுவாக ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பார்க்கலான்னு விட்டுருவேன். எந்த படமே நான் பார்த்ததில்லை சமீபத்தில். முந்தியெல்லாம் வந்து முதல் நாள் மொழி ஷோவை பார்ப்பேன். ஒரு 50 வயசு 40 வயசு இருக்கும் போதெல்லாம். இப்போ நமக்கெல்லாம் வயசாகிடுச்சு, மெதுவாக பார்க்கலான்னு மெதுவாக பார்க்கணும் விட்டுறது. சரி, இப்போ நிறைய அந்த வசூல் நிலவரங்கள், அந்த படம் வந்து ஒரு படம் வந்தால் இன்னொரு பழைய படத்தோட கம்பேர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வசூல் வந்து ஒரு போஸ்ட்டாக போடுற அந்த ஒரு நாகரிகமும் வந்திருக்கு. அப்படிங்கும்போது கலாச்சாரம் 151 கோடி முதல் நாள் கலெக்ஷன் அப்படின்னாங்க. இப்போ 4 நாளில் இப்போ ஒரு 404 கோடி வெறும் 4 நாளில். இது வரலாற்றிலேயே இது வரைக்கும் எந்த படமுமே பண்ணதில்லை, தமிழ் படம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் போய் கேட்கணும். ஓகே, எங்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? எங்கள் டேட்டா இருந்தால் நான் சொல்லுவேன், உண்மைன்னு சொல்லுவேன், பொய்ன்னு சொல்லுவேன். எங்கிட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது. சன் பிக்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க படம் அவங்க போடுறாங்க. அவங்க எதுக்காக வந்து எக்ஸ்கிளைட் பண்ணி போடணும்? அப்படியே எக்ஸ்கிளைட் பண்ணி போட்டாலும் நமக்கு என்ன அதில் கஷ்டம்? அதனால் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நான் உடனே அது உண்மை 100% உண்மை சார்னு சொல்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. 100% பொய்ன்னு சொல்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. எனக்கு எங்கிட்ட எந்த டேட்டாவும் கிடையாது.
எல்லா டேட்டா வந்து உண்மையாக போய் நான் யோசிச்சு சொல்லிட்டேன் நான். இல்லை எதுக்காக இதை கேட்குறேன்னா, இந்த போட்டியை வந்துட்டு வசூலில் நம்ம போஸ்ட் பண்ணுறதுல போட்டி போடுறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 147 கோடி வந்து லியோ வந்துட்டு முதல் நாள் வசூல் பண்ணிச்சு அப்படின்னோடனே அதுலேருந்து ஒரு 4 கோடி எக்ஸ்ட்ரா வந்து இதை போட்டிருக்காங்க. 404ங்கிறது வந்துட்டு இதுவரை எதுவுமே பண்ணலை, இப்போ அது ஒரு 4 நாள் வசூல் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இந்த வசூலை நம்ம இப்படி போட்டணும், காட்டிக்கணும், நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சண்டை போட்டுக்கிறாங்களா? இல்லை, இப்போ நீங்களே யூடியூபர் சண்டை போட்டு தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? உட்காந்துக்கிட்டு இந்த ஹீரோவுக்கு இவ்வளவு சம்பளம், இந்த டைரக்டருக்கு இவ்வளவு சம்பளம், இந்த கேமராமேனுக்கு இவ்வளவு சம்பளம், தமிழ்நாடு இவ்வளவு விலைக்கு விற்றுருக்குது, ஓவர்சீஸ் இந்த விலைக்கு விற்றுருக்குது, இவ்வளோ லாபம் வருது. நீங்களே கற்பனையில் போட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. அது மாதிரி தான் இதெல்லாம். அதாவது வசூல் அவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டுனா அவங்கள பொறுத்தளவில் அவங்க படத்தினுடைய வசூலை போடுறாங்க. அது எந்த வசூல் உண்மையாக பொய்யாங்கிறது யாருக்கு தெரியாத ஒரு விஷயம். சில பேர் உண்மையாக போடுறாங்க, சில பேர் தப்பாகவும் போடுறாங்க. யார் உண்மையாக போடுறாங்க, யார் பொய்யா போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் என்னங்கிறேன்னா, படம் வந்து நிச்சயமாக வெற்றி படம். வசூல் ரீதியாக பெரிய வசூல் தான். அது எந்த மாறுபட்டங்கிறது யாரும் சொல்லவே முடியாது. ஆமாம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எங்கள் தேட்டரில் ஓடுற இப்போ ஒரு ஜெயிலர் ஓடிட்டு இருந்தது. ஜெயிலர் வசூல் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் டு ஜெயிலர் தான். இன்னும் சொல்ல போனால் ஜெயிலர் விட ஒரு 2% சேர்த்தே இருந்திருக்கலாம் இந்த 4-5 நாளில். கரெக்டாக நான் பார்க்கல. 2% 5% முன்ன பின் இருக்கலாம். ஸோ ஜெயிலர் வெற்றி படமா இல்லையா? ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி படம் இல்லை. அதுக்கு ஈக்குவலாக வசூலான அது வெற்றி படம் தானே. கண்டிப்பா, அவ்வளவுதான். இப்ப அந்த லியோ சொல் அந்த உலக அளவுல அது போடுறாங்களா சார்? இப்போ லியோவிடவும் இது வெற்றி படம் நீங்க சொல்றீங்களா? எந்த படம்? ஐ மீன் கூலி. ஒரு வாரம் கழிச்சு கேளுங்க, 10 நாள் கழிச்சு கேளுங்க, அப்பதான் தெரியும். ஓகே. இப்போ லியோ விட வெற்றி படம் நம்ம ஏன் லியோ கூட கம்பேர் பண்ணணும்? தேவையே இல்லையே. ஓகே. ஆமா, இப்போ லியோனுடைய விமர்சனம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்களே லியோ எல்லாம் வெற்றி படம் யாராவது சொன்னீங்களா? யூடியூபர்ஸ் எல்லாருமே அது ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் கொடுத்து. கலவையான விமர்சனம் இல்லை, நீங்க சொல்றது மட்டமான விமர்சனம். கலவையான விமர்சனம் கிடையாது உங்ககிட்ட இருந்து. நீங்க வந்து எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா குறை சொல்லியே சொல்லுவாங்களே திருமலையாளர் படத்துல நாகேஷ் சொல்லும்போது, அதாவது பாட்டு பாடி பேர் சொல்ற புலவரும் இருக்காங்க, குறை சொல்லியே பிழைக்கிற பிறவரும் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புலவர்கள் ஆயிட்டீங்க யூடியூப் சேனல் இருக்கிறவங்க. அது சில ரிவ்யூவர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சில ரிவ்யூவர்ஸ் நீங்களே பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னு? ப்ளூ சட்டை மாறன். அப்படி நீங்க சொல்லுங்க. இட் இஸ் பிரசன்ட் நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, நீங்களே சொல்லிங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எதிராக தியேட்டர் ஓனர்ஸ் வந்துட்டு இப்போ ட்விட்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா போடுறாங்க, நீங்க இந்த மாதிரியான ரிவ்யூ கொடுத்துட்டே இருங்க, ஆனா இங்க மக்கள் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு, எதற்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ் கேக்குறாங்க. ஏன் தியேட்டர் ஓனர்ஸ் இப்படி போய் கேட்கணும்? அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா தியேட்டர் ஓனர்ஸ்? இல்ல, அவங்க கொடுக்குற நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் நான் ஏதாவது அப்படி நான் கேட்டிருக்கேன்னா, நான் தான் தியேட்டர் ஓனர்ஸ் தலைவர். நான் ஏதாவது கேட்டிருக்கேன்னா அவர்கிட்ட அந்த கேள்வி. அவருடைய வியாபாரம் அவர் பண்றாரு, நம்ம ஏன் அதை போய் கேட்கணும்? அவர் என்னத்தையும் செஞ்சுட்டு போறாரு பாவம். ஒருத்தர் ஒரு வியாபாரம் இருக்கு. எனக்கு சினிமா வியாபாரம் இருக்குது, புரியுதுங்களா? என்னுடைய வியாபாரத்தை நான் பண்றேன். அவருக்கு அது யூடியூப்ல அவருக்கு ஒரு பிசினஸ் நடக்குது. அவர் பிசினஸ்க்கு அவர் டெவலப் பண்றதுக்கு என்ன வழியை அதை செய்வாரு. அதை பத்தி நீங்க தப்புங்கிறீங்க? அவருடைய பிசினஸ்க்காக அவர் பண்றாரு. அவர் ரஜினிகாந்த் திட்டுறாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அது அவருடைய பிசினஸ், அது புரியுதுங்களா? தன்னுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரும் ஒரு ஸ்டைலை பின்பற்றுறாங்க. ஆச்சுங்களா? நான் தியேட்டர் நல்லா வச்சுருக்கணும், கேண்டீன் கொடுக்குற இப்போ பொருள் தரமாக கொடுக்கணும், சீட் நல்லா இருக்கணும், ஏர் கண்டிஷன் நல்லா இருக்கணும், நல்ல படம் போடணும் தியேட்டரில் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி ஜனங்க உள்ள அதிகமாக வரணும் அப்படின்னு நான் நினைப்பேனா இல்லையா? அது மாதிரி அவர் என்ன நினைப்பார்? தன்னுடைய வியூவர்ஸ் அதிகப்படுத்தணும், தனக்கு நிறைய இன்கம் வரணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த வியூவர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலை இருக்குது அதை செய்வார் அவர். அவருடைய வியாபாரம் அது. அதையே நீங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறீங்க நீங்கள். பட் அது இன்னொருத்தவங்களை தரக்குறைவா பேசி அவர் பேசுறதுனால எங்களுக்காக வலிக்குதான். என்னை கூட நிறைய பேர் திட்டிருக்காரு, திட்டிட்டு போறாரு. இப்போ என்ன கெட்டு போச்சு? எனக்கு ஒன்றும் அதில் வழியெல்லாம் ஒன்றும் தெரியல, அவ்வளோதான். அவர் என்ன கூட கொஞ்சம் திட்டுட்டுமே, பரவாயில்ல பாவம். திட்டினா இன்னொரு 10 பேர் ஜாஸ்தி பார்ப்பாங்கன்னு வைங்க, பார்த்துட்டு போகிறாங்க. அதனால என்ன, நம்ம பெருந்தன்மையை எடுத்துக்கணும். இப்போ அவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையை திட்டுறாரு, நம்மளும் பெருந்தன்மையை எடுத்துக்குவோம். சரி, இப்போ தியேட்டர்ஸோட அந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து சில இடங்களில் அந்த 9 மணி ஷோலாம் இன்னுமே போட விடலைன்ற மாதிரி சொன்னாங்க. சென்னையில் இங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் இந்த சேலம், கோயம்புத்தூர் இங்கிட்டலாம் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷோ கொஞ்சம் லேட்டாக தான் போட விடுறாங்க. அப்புறம் வந்துட்டு டிக்கெட் விலையில் ப்ரைஸில் டிஃப்ரென்ஷியேட்லாம் இருக்குது அப்படின்றாங்க. உண்மையாகவே அப்படி இருக்கா சார்? எங்கேயாவது நீங்கள் மற்ற ஏரியா பற்றி கேட்காதீங்க. கோயம்புத்தூர் ஒரு ஏரியாவில் ஒரு தியேட்டரில் லேட்டாக போட்டோன்னு சொல்லுங்கள். எல்லாரும் நாங்கள் 9 மணிக்கு தான் போட்டோம். ஒரு தியேட்டர் கூட நாங்கள் 9 மணி 1 நிமிஷத்துக்கு போடல. அத்தனை தியேட்டர் 9 மணிக்கு போட்டோம். எங்ககிட்ட அவங்க வந்து ஒரு தொந்தரவும் பண்ணல. எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணதான் நாங்கள் பண்ணணும்னு சொல்ல முடியும். எங்களுடைய அத்தனை தியேட்டர் எல்லாம் நாங்கள் எல்லாம் க்ளீனாக வசூல் உங்களுக்கு இதுலேயும் புக் மை ஷோவில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, பக்காவாக இருக்கும் எல்லாமே. எல்லா தியேட்டர்லையும் கோயம்புத்தூர் பொறுத்தவரையில் எல்லாரும் 9 மணிக்கு கரெக்டாக காலையில் படம் போட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஷோக்கான அந்த டிக்கெட் பிரைஸ் எல்லாம் 190 ரூபா 190 தான் இருக்கு. ஆன்லைன்ல தான் போட்டிருக்கோம். நீங்க பாருங்க, நாங்கள் ஆன்லைன்ல தான் போட்டு வித்துருக்கோம். 190 ரூபாய் இருக்கான்னு பாருங்க.
செக் பண்ணலாம். இப்போ ஏன் அது வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரும்? இல்ல, counter ticket காலையில் போடுறாங்களா இல்லையா? நான் நினைக்கிறேன், நான் தப்பு நடக்கலை 100% நான் கரெக்டாக நடக்கிறேன் நான் யார்கிட்டையும் சொல்லல. எங்கேயாவது நடந்திருக்கலாம், ஒரு 10 இடத்துல தப்பு நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் 1100 தேட்டரில் தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் கஷ்டமாக இருக்கு. இல்ல நீங்கள் எந்த ஒரு வியாபாரத்திலும் ஒன்று வச்சுக்கோங்க, 1000 தேட்டர் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு 10 இடத்துல தப்பு நடக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே நாங்கள் பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்டாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லவே கிடையாது. ஆச்சா, இப்போ ஏன் தேட்டரில் நான் சொல்ல முடியும் 100% நான் 190 ரூபாய்க்கு மேலே 191 ரூபாய் இந்த தேட்டரையும் வாங்கல நான். புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம சொல்ல முடியுமோ இல்லையா? நம்ம வந்து எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்புறம் நீங்கள் இந்த ஏதாவது 1-2 இடத்துல நடக்கூடிய அந்த சின்ன சின்ன தப்புகளை தான் பிரபங்க எல்லா தேட்டரும் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் குறைஞ்ச விலைக்கு டிக்கெட் விற்றுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு பெங்களூரில் பார்த்தா 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஹைதராபாத்தில் விற்கிறாங்க, கேரளாவில் விற்கிறாங்க, நார்த் இந்தியாவில் விற்கிறாங்க. இந்தியா பூரா இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் கண்ணாமினானது இருக்குது, எக்ஸப்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்கள் வேணால் அந்த ஒரு ஷோவில் குறை சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த ஃபஸ்ட் ஷோவில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு நடந்திருக்கலாம். பட் மற்ற எல்லா ஷோ எல்லாரும் ஆன்லைனில் மட்டும் தான் விற்றுட்டு, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க, எல்லாம் கையில் ஃபோனும் வச்சுருக்கிறீங்க. அப்படி போட்டிங்கன்னா அடிக்கும். 190 ரூபா போட்டிருக்காங்களா, 290 ரூபா போட்டிருக்காங்களா, 500 ரூபா போட்டிருக்காங்க, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? என்ன போட்டிருக்காங்க ரேட்டு? 190 ரூபா. அப்புறம் இப்போ நீங்களே கேட்குறீங்க அதிக விலைக்கு விற்கிறாங்கன்னு. ஏதாவது ஒரு ஷோவில் ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்காங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் டோட்டலாக நீங்கள் அந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. நான் தான் திருப்பி சொல்கிறேனே, இல்லைன்னு சொல்லவே இல்லை நான். அது ஏதாவது ஒரு ஷோவில் வந்து இந்த ரசிகர் மன்றத்துக்கு டிக்கெட் கொடுக்குறோம், இந்த மாதிரி இது கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இடத்துல அது சின்ன தப்பு நடக்கலாம். அது மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு தான் இந்த படத்துக்கு டிக்கெட். ரீசனபிள் என்ன, அதுக்கு மேலே விற்கவே முடியாது. நாங்கள் ஏன்னா நாங்கள் எல்லாம் ஆன்லைன்லேயே போட்டுதுன்னா அவன் போட மாட்டான் முதல்ல. இப்போ இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ மற்ற இடங்கள்லாம் 2000 ரூபாய் கூட வைக்கிறாங்க, பெங்களூர், ஹைதராபாத்தில் அப்படின்னு. நமக்கு இன்னமும் கரெக்டாக ஒரு விஷயம் கவர்மெண்ட் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் அதை பார்க்குறீங்களா? நானே தான் இதுக்கு ஃபைட் பண்ணேன். அதனால தான் இவ்வளோ ஆச்சரியம் சொல்கிறேன். என்ன, அதிமுக அரசு இருக்கும் பொழுது, விஷால் தலைவராக இருக்கும் பொழுது அவங்க கேட்டாங்க ஃப்ளெக்சிபிள் டிக்கெட் ப்ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து பிடிவாதமாக முடியாதுன்ட்டேன், உறுதியாக ஒத்துக்க மாட்டேன். நான் இந்த 150 ரூபா தான் டிக்கெட் ரேட்டு, அதுக்கு மேலே வரதுக்கு நான் கண்டிப்பாக நான் இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஃபைட் பண்ணி இந்த டிக்கெட் ப்ரைஸ் கேப் நான் தான் வாங்கினேன். அதனால நான் திருப்தியாக தான் வாங்கியிருக்கேன். நான் இல்லை, அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே. முதல் நாள் இன்னும் நிறையா ஒரு அமௌண்ட் இது பண்ணலாம். நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஒரு ரஜினிகாந்தோ ஒரு விஜய்க்கோ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய விலை கொடுத்துட்டீங்க, 400 ரூபா முதல் நாள் விற்கிறீங்க, விற்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு விற்றுரும் 500 ரூபா. இப்போ பெங்களூரோட விற்றுருக்கு 2000 ரூபாய்க்கு, அந்த மாதிரி இங்கேயும் விற்றுருக்கோம். ஆனால் அடுத்து இன்னொரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, அந்த ப்ரொடியூசர் என்ன பாருன்னா, அந்த படத்துக்கு 500 ரூபா வச்சிங்கன்னா என் படத்துக்கு 500 ரூபா வைங்கம்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், சார் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு போகாது சார், ஒரு விஜய் படத்துக்கு போகுது சார், ஒரு அஜித் படத்துக்கு போகுது சார், நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு போகாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பர்சன்டேஜ் தான் படம் போடுறீங்க, டிக்கெட் ரேட்டு வைங்கம்பாங்க. அப்போ அந்த படத்துக்கு வச்சிங்கன்னா ஆளே வரமாட்டான், அப்போ வசூல் பாதிக்கும். அதுக்காகத்தான் நான் போய் சண்டை கட்டினேன். அப்போ எங்களுடைய தியேட்டர் ஓனர்ஸே நிறைய பேருக்கு மேலே வருத்தம், இவர் ஏன் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஒத்துக்காததுக்கு ஒரே காரணம், டிக்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் தியேட்டர் ஓனருக்கு கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருக்குது, அது ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. அவங்க ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் வந்துன்னா கண்டபடி ரேட்டு வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரேட்டு வச்சோம்னா நாங்கள் தியேட்டர் நடத்த முடியாது. அதனால தான் நான் சண்டை கட்டினேன். நான் முடியவே முடியாமல் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன். விஷால் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தார் ஃப்ளெக்சி ப்ரைஸ் வேணும்னு. நான் ஃப்ளெக்சி ப்ரைஸ் ஒத்துக்கவே மாட்டேன், நான் தியேட்டர் ஓனர் தலைவராக சொல்கிறேன், ஃப்ளெக்சி ப்ரைஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஃப்ளெக்சி ப்ரைஸ் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃப்ளெக்சி ப்ரைஸ்னால இப்போவே ஆடியன்ஸோடைய வரத்து கம்மி ஆகிட்டு இருக்கு. ஜனங்க ஓடிடி அது இது எவ்வளோ சௌரியம் வந்துருச்சு. இன்னும் ரேட்டை வேறு 300 400ன்னு சொன்னீங்கன்னு வைங்க, இப்போ வந்துட்டு இருக்கிற ஜனங்களையும் பாதி பேர் வரமாட்டாங்க, மொத்தமாக இழுத்து முடிய வேண்டியதான். இதுக்கே பாப்கார்ன் விளையச்சு, அது விளையச்சு, இதே விளையச்சுன்னு புறப்பகண்டா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதாவது பாப்கார்ன் விலையோ மற்றதோ வந்து இருந்துட்டு படத்தினுடைய இதை குறைக்கப்படுறது இல்லை. டிக்கெட் ப்ரைஸ் தான் மெயின் நம்பர் 1. அதான் இவ்வளோ ரீசனபிளாக வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறது கிடையாது. ஏன் சார், இப்போ இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க, அதாவது இந்த 1000 கோடி வசூல் அப்படின்ற அந்த ஒரு டாக் இருக்குல்ல, இது ஏன் தெலுங்குல, பாலிவுட்ல, கர்நாடகத்தில் வருது அப்படின்னா, அங்கெல்லாம் டிக்கெட் ப்ரைஸ் அந்த முதல் 2 நாளைக்கு 2000 3000 வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதுவும் கணக்கில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகமான பர்சன்டேஜ் அங்கே போகிறதுனால அங்கே வந்து அந்த வசூல் வந்துட்டு கூடவே வருது. அது இங்கே இல்லாமல் இருக்குது. இப்போவுமே 150 ரூபாய்க்கே விற்கிறதுனால தான் அந்த வசூல் இது கம்மியாகவே இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய எஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த 1000 கோடி வசூல்? சொல்கிறது எத்தனை படத்துக்கு இருக்குது இந்த மாதிரி? அதான் அந்த பெரிய பெரிய படங்கள் தானே 1000 கோடி. எவ்வளவு படம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 படம் 4 படம் இருக்கும் இல்லையா? அந்த 2 படம் 4 படம் இருக்கா, மீதி எல்லா படத்தையும் காலி பண்ணணுமா? நீங்க அந்த மாதிரி ரேட்டெல்லாம் வைக்க வைக்க ஜனங்க தியேட்டருக்கு வரது குறைஞ்சு போயிடும். இப்போ நீங்க பெங்களூர்ல போய் கேளுங்க, மைசூர்ல வந்து 17 தியேட்டர் இருந்து மைசூர் சிட்டியில இப்போ வெறும் 7 தியேட்டர் தான் இருக்குது. இந்த மாதிரி பிரைஸ் வச்சங்காட்டி அந்த தியேட்டர் ஓனர் எங்கிட்டே வந்து சொல்றாங்க,
சார் எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் அதுதான் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ 200 ரூபா கேப் கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு கர்நாடகா கவர்மெண்ட். ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பார்த்துட்டு கர்நாடகா கிரவுண்டில் கவர்மெண்ட்டில் 200 rupees மேக்ஸிமம் ப்ரைஸ் இன்க்ளூடிங் மல்டிப்ளெக்ஸ் கொண்டு வர போகிறாங்க சீக்கிரம். ஸோ நம்மளை வழியில் அவங்களும் பயன்பட போகிறாங்க. சார் இப்போ ரஜினி அவர்கள் இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த ஒரு 75 வயசுல ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு டிக்கெட்டுக்கான ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், அந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், அந்த பிரமிப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவ்வளோ பெரிய ஓப்பனிங் அவருக்கு கடவுள் கொடுத்து வரான்னு தான் சொல்லணும். ஒரு ஹீரோவாக 50 வருஷமாக வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா யாருமே இருந்ததில்லை. தமிழ் சினிமா ஆரம்பித்து இது வரைக்கும் 100-110 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 110 வருஷம் 50 வருஷமாக ஹீரோவாக நடித்த முதல் ஆள் அவர் தான் ஆச்சுங்களா. அதனால் வந்து இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை தான் அவர் பார்க்கணும். அதே மாதிரி கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி 2 பேர்த்தையும் ஈக்குவலாக சொல்லலாம். பட் இருந்தால் கூட வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டுனா ரஜினி ஒரு படி மேலே நிற்கிறாரு. இப்போ அதுக்கான அந்த ஃபுட்ஃபால்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ படங்கள் நீங்கள் ரிலீஸ் ஆகி பார்த்துருப்பீங்க போது இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது? ஐ மீன் கூலிக்கான இந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பிரமிச்சு? நான் தான் சொன்னேன், அது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் தான். 20 வயசில் நடிக்க வந்துட்டு 70 வயசுலேயும் வந்து இருந்துட்டு அந்த இடத்த தக்க வச்சிருக்காருன்னு சொல்லிட்டுனா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவரோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அது. இன்றைக்கி அவர் வந்து சின்சியராக கமர்ஷியலாக தன்னுடைய படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னை நம்பி பணம் போட்டவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் அது நல்லபடியாக வந்து வேலை செய்கிறாரு. அந்த சக்ஸஸ் அவர் கடவுள் கொடுத்துட்ருக்குறான். அதனால் வந்து அதை பொறுத்தளவில் வந்து இருந்துட்டு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம ஹீரோ ஒருத்தர் வந்து 50 வருஷமாக இப்படி வந்து இன்றைக்கி அந்த ஹீரோ ஸ்தானத்தோடு கீழே இறங்காமல் இருந்துகிட்டு இருக்காரு. சார் இப்போ இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் தேட்டர் உரிமையாளர் அந்த சங்கத்தில் பொறுப்பில் இருக்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். ரிவ்யூக்கு அகைன்ஸ்டாக இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் எங்கள் தேட்டருக்குள்ளே வந்துட்டு ரிவ்யூ வந்து முதல் 2 நாளுக்குள்ளே எடுக்கக்கூடாது, வெளியே இருந்து எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, இல்லை அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? உங்களோட ஐடியா? நானே முதல்ல இந்த பிரச்சனை வரப்பே சொன்னேன். நான் எதுக்கு எங்கே வந்துன்னா கங்குவாவுக்கு வந்தது. கங்குவா படத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, படத்தை முதல் நாள் 6 மணிக்கே பார்த்துட்டு வந்துட்டு 9 மணிக்கு படம் வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்னா போட்டங்காட்டி உண்மையிலேயே அந்த படத்துக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருந்தது அந்த டைமில். நான் படம் சுமாராக தான் இருந்தது. 2 காரணம். ஒன்று படம் சுமார், இன்னொன்று ரிவ்யூ அந்த மாதிரி வந்தது. அப்போ அந்த படம் இல்லாமல் இந்த எதுக்கு தேவையில்லாமல் ஒரு படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால இனிமேல் தியேட்டர்கள் நம்ம அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சில ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஆளுகளை செட்டப் பண்ணி அனுப்புகிறாங்க தியேட்டர்களுக்கு. ஒரு 10 டிக்கெட் எடுத்து அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் வச்சு அவங்ககிட்ட கேட்க வேண்டியது. அவங்க இருந்துட்டு ஐயா படு மொக்க காதுலலாம் ரத்தமெல்லாம் வருது அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இந்த வேலையெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் பார்த்தா நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நானே தான் சொன்னேன், இனிமேல் தியேட்டரில் வந்து ரிவ்யூ எடுக்கிற ஒத்துக்க மாட்டேன். இப்போ நாங்கள் நிறைய தேட்டர் என்ன அநேகமாக நிறைய தேட்டர்னு சொல்லக்கூடாது, மேக்ஸிமம் தியேட்டரில் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிவ்யூ எடுக்க ஒத்துக்கிறது இல்லை. தியேட்டருக்குள்ளே நீங்கள் வெளியிலேருந்து மகாராஷ்டிரா எடுத்துக்க நாங்கள் வேணாம்னு சொல்ல முடியாது. ரோடுக்கு நாங்கள் என்ன கான்ட்ராக்டரே என்ன தியேட்டருடைய பிரமிஸ் வெளியில் வந்து தாராளமாக எடுத்துக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் தியேட்டருக்குள்ள அளவு பண்ணுறது நாங்கள் விரும்புறதே இல்லை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு அந்த வாசலில் போய் நின்று நீங்கள் வந்து இட்லி மோசமாக இருக்குது சாப்பிட போகாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா என்ன? நீங்கள் முடியாதுல்ல. அப்போ அது இது மட்டும் சினிமா தியேட்டரில் மட்டும் உள்ள நின்று நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நாங்கள் மட்டும் வெளிச்ச வேணாப்பா. எத்தனையோ பொருள் விற்கிற இடம் இருக்குது. ஒரு மளிகை கடை முன்னால் நின்று இந்த கடைக்குள்ள போகாதீங்க, இந்த கடைக்குள்ள பூரா பழைய பொருளத்தை வச்சு விற்கிறாங்க, இல்லை ஒரு ஜவுளி கடைக்குள்ள போகாதீங்க, இந்த கடைக்குள்ள பூரா சாயம் போட ஜாலத்தை விற்றுட்டு இருக்கான்னு முன்னால் சொல்ல முடியும் நீங்கள்? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சினிமா தியேட்டரில் மட்டும் சொல்லலாம், இந்த படத்துக்கு போகாதீங்க, படத்துக்கு போனீங்கன்னா காதுலெல்லாம் ரத்தம் வந்துடும், கழுத்தெல்லாம் மேலே தூக்கிக்கும், என்ன வேணாலும் பேசலாம். அந்த டைரக்டர் கண்டா நான் உதப்பேன். நான் நீ யாரே அவன் டைரக்டர் உதைக்கிறதுக்கு? நீ யாரு? படம் எடுத்திருக்காரு, ப்ரொடியூசர் சம்பளம் கொடுத்துருக்காரு, அந்த டைரக்டர் அவரால் முடிஞ்ச அளவு அந்த படத்தை நல்லபடியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணியிருக்காரு. படம் மக்களுக்கு பிடிக்கல, அதுக்கு நீ அந்த டைரக்டர் நீ கையில் கிடைச்சான்னு வைங்க, அந்த டைரக்டர் உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவேன். இதெல்லாம் யார் பொதுமக்களெல்லாம் கண்டிப்பாக இப்படி பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களா செட்டப் பண்ணி கொண்டு வர ஆளுங்க. இவங்கலாம் சார் அந்த ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல, ஹீரோவுக்கு ஆப்போசிட் கிடையாது. யூடியூப் இந்த விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்களே அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க, ரிவ்யூவர்ஸே கூட்டிட்டு போறாங்க ஆளுகள். அந்த மாதிரி எதனால அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே வந்து இருந்துட்டு நீங்க ஒரு திருமணம் நடக்கிறது அப்படின்னு எழுதினா படிப்பீங்களா? கள்ளக்காதல்லாம் படிப்பீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அதுதான் இது. திருமணம் மிகச்சிறப்பாக நடந்தேறியதுன்னு ஒரு நியூஸ் போட்டு பாருங்க, யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் கள்ளக்காதல் அது ரொம்ப சுவாரஸ்யமாக படிப்பாங்க. அது மாதிரி இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களும் படம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத பற்றி நாங்கள் எப்போவுமே அச்சம் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச படம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அதை பற்றி கூட சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த படம் முடிஞ்ச வெளியில் வரும்போது அவங்க அடிக்கூடிய கமெண்ட் இருக்குது பாருங்கள், காதில் கேட்க. அது தியேட்டருக்குள்ளேயே வச்சுட்டு அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் தியேட்டருக்குள்ளே கமெண்ட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம். தியேட்டர் உள்ள வாசல் பிரிமிசஸ்க்குள்ள யாரும் அது மாதிரி பேச வேண்டாங்க. வெளியில் போய் என்ன வேணால் பேசிங்க, உங்கள் சுதந்திர உலகம்.
நீங்கள் என்ன வேணால் பேசலாம். இப்போ சில யூடியூபர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நடிகை அப்படி இருந்தாங்க, இந்த நடிகை எப்படி இருந்தாங்க, என்ன வேணாலும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அது சுதந்திரம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். சார் இப்போ நிறைய இப்போ தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கூலி இந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டுருக்கு தொடர்ந்து நாளாக. அப்படிங்கும்போது நிறைய பேர் அந்த வசூலை எதிர்பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த போகிற வேகத்தில் இப்போ நிறைய பேர் அந்த தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி இந்த படம் தான் அடிச்சு தருமா அப்படின்னு மாதிரி, ஜெயிலர் வந்து 650 கோடி என்னவோ அடிச்சிருந்து. அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை அதை நீங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா சார்? இல்லை, நாம தான் சொல்கிறோம்ல, ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது எங்களுக்கு தெரியும் வருமானம் வரதானே செய்யும். நாங்களும் அது சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். அதனால 1000 கோடி அடிக்கட்டும். இந்த படம் இல்லை, எந்த படம் 1000 கோடி நாங்கள் சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.